டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாங்கள் உங்கள் முன்னிலையில் உளநலம் பற்றிய சிந்தனையுடன் நல்ல எண்ணங்களை எப்படி மனதில் பதிக்க வேண்டும், அப்போது எமது உள வழிபாடுகள் நல்லபடியாக வெளிப்படும் என்று சிந்தனையில் ஏமாற்றமும் கூடாது, ஏமாறவும் கூடாது, மாற்றம் உங்கள் கையில் என்ற தலைப்பில் ஏமாறாமல் இருக்கவும், ஏமாறாமல் சிந்திக்கவும், ஏமாற்றாமல் இருக்கவும், ஏமாறாமல் சிந்திக்கவும் சரியோ விளைவு அறிந்து சிந்திக்கவும் வேண்டும் என்பதை விளக்க விரும்புகின்றேன். அதாவது ஏமாற்றுவதனால் என்ன நடக்குது, ஏமாறுவதால் என்ன நடக்குது, நாங்கள் ஏன் ஏமாற்றத்தையும் ஏமாறுவதையும் ஒப்புடுவேன் என்று நீங்கள் கேட்கலாம். இப்போ ஏமாற்றுவது என்பது சிலர் வேணுமென்று செய்வது வேறு, தவறுதலாக ஏற்படுவது வேறு. தவறுதலாக ஏற்பட்ட ஏமாற்றுதலை மாற்றார் சொல்லி திருத்திக் கொள்ளலாம். நீ இப்படி ஏமாத்துறீன்னா அப்போ அவர் தனக்கு தெரிந்த வகையில் நான் வேணுமென்று எதுவும் செய்யலைன்னு ஒப்புக்கொண்டாருன்னா தவறுதலாக நடந்தான்னு ஒருவருக்கு ஒருவர் பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் வேணுமென்று செய்கிற ஏமாற்றம் அது நீங்கள் இப்படி வேற தட்டி அழுகிய வாழைப்பழத்தை நல்ல வாழைப்பழத்தை சேர்த்து கடையில் விற்குமா போல, அதில் நல்ல கத்திரிக்காய் கொடுத்தால் கத்திரிக்காயும் சேர்த்து விற்குமா போல, ஏதோ ஒரு ஏமாற்றுதல் இப்படி ஒன்று செய்கிறோம்னு சொன்னால் பாலுக்கு தண்ணியை கலக்கிறதாலேயும் ஏதோ ஒரு ஏமாற்று வேலை செய்கிறோம். அதை வேணுமென்று செய்தால் அதை கண்டுபிடித்தவராலே நேரடி பாதிப்புக்குட்படுவோம். இவை உங்களோட உள்ளத்தை மாற்றம் செய்கின்றனவா, உளநலம் என்ற வகையில் உங்களோட உள்ளத்தில் மாற்றத்தை விதைக்கின்றனவா, அதை நீங்கள் என்ன நோக்கத்துக்காக உள்ளத்தில் சிந்திக்கிறீங்கள், எப்படியாவது இதை விற்று தட்டி விடுவோம் அல்ல கொடுத்து தட்டி விடுவோம், அந்த ஒரு நோக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி மறுபக்கத்தில் வெற்றி கொண்டவர் எவ்வாறு சிந்திப்பர் என்று பார்ப்போம். அதுதான் உளச்சிந்தனை. வெற்றி கொண்டவர் எவ்வாறு சிந்திப்பர் உள்ளத்தில் நாங்கள் சிந்திக்கிறோமா? இவரை 4 நல்ல பழத்தை மேலே காட்டி போட்டு 5 ஆளுகள் பழத்தை சேர்த்து தந்துட்டாருன்னு சிந்திப்பாரா, சிந்திக்க மாட்டாரா? ஆகவே ஏமாற்றுதல் என்பது தவறுதலாக நடந்ததுக்கு மன்னிக்கலாம், இல்லை எப்படி கொடுத்து தட்டணும், எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி ஏமாற்றித்தான் செய்யணும் என்று சிந்தித்தால் கண்டுபிடிக்கப்பட்டவர் எங்களுக்கு எதிரியாக மாறலாம், அல்லது வஞ்சம் தீர்க்க வரலாம், அல்லது பழிக்கு பழி தீர்க்க வரலாம், அல்ல ஏதாவது போராட்டத்தையும் தூண்டிவிடலாம். அது ஏமாற்றும் எண்ணம் மனதில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஏமாற்றுவதை பற்றி சிந்திக்க சொன்னார். ஏமாறுதல் என்பது எங்கிற தவறுதலால் தான் ஏற்படுவதை ஒழிய ஏமாற்றுவோன் இருக்கிறதால வந்ததென்றல்ல. ஒரு கருத்து இருக்கும், அல்ல கவிதை வரியை ஒன்று வச்சுக்கொள்வோம். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார். அப்ப முழு பொறுப்பு ஏமாறுபவர்கள் தான் அந்த வரி சுட்டி காட்டு. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு கவிதை வரி என்று வச்சுக்கணும், 6 எழுதியிருக்கணும், நான் பேப்பரில் படிச்சுட்டேன். இந்த பொறுப்பு எதில் சுட்டி காட்டப்படணும், ஏமாறுபவர்கள் தான் பொறுப்பு சுட்டி காட்டப்படும். அப்போ நாங்கள் எதை இன்று காலையில் சிந்திக்க வேணும், நாங்கள் எப்படி ஏமாறாமல் இருக்க வேணும் என்றதை சிந்திக்க. எப்படி ஏமாறாமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்ற இதனையும் நுட்பமாக அறிந்து தெரிந்து, எதை விலக்கி வைக்கணுமோ அதை விலக்கி வைத்து, எதை கிடைக்கணுமோ அதை கிடைக்க வச்சு தீர்மானம் எடுப்பதில் தான் தங்கி. அப்ப இவரை நல்லா ஏமாற்றலாம் என்று இடங்கண்டவர் தான் மடங்கட்டுகிற எங்கள்கிட்ட கொடுத்து தட்டி. ஆகவே நாம் ஏமாறாமல் இருக்க சிந்திக்க வேண்டும். ஆகவே எந்த துறைசார் விஷயத்தில் நீங்கள் டீல் பண்ண போகிறீங்களோ அந்த துறைசார் அடிப்படை அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழைப்பழம் வேண்டாம் எப்படி பார்க்குறது, அல்லது வெண்டிக்காய் வேண்டாம் எப்படி முறிச்சு பார்க்குறது, முருங்கைக்காய் வேண்டாம் முறிச்சு பார்க்குறது, நுட்பங்களை கொஞ்சம் கற்றுக்கொண்டு என்ன செய்யலாம், நாங்கள் ஏமாறுவதை தடுக்க முயற்சிக்க வேண்டும். அப்போது நாங்கள் ஏமாறவே மாட்டோம் என்று சொன்னால், நாங்கள் ஏமாறாமல் இருக்க சிந்தித்து விட்டோம் என்றால் ஏமாற்றவர்கள் இருக்க போவதில்லை.
அவ்வாறாவது சிந்திக்கலாம். அது மேட்டாருக்கு இப்படி பாதிப்பு தீங்கு வரும் என்பதை உணர்ந்து ஏமாற்றாமல் இருப்பதும், ஏமாந்தவர்கள் நமக்கு எதிராக போராடினால் ஏற்படும் விளைவை உணர்ந்தும் ஏமாற்றாமல் இருக்க பாருங்கள். ஒன்று. இரண்டாவது, ஏமாறுவதை தடுப்பதற்கு எதில் இறங்குகிறோம் அந்த துறைசார் அறிவை அடிப்படையில் பெற்றுக்கொண்டு ஏமாறாமல் இருக்க சிந்திக்கப்படவும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏமாற்றுவதல்ல, ஏமாறுவதும் அல்ல. ஆகவே இந்த நல்ல எண்ணங்களை இன்றைய காலையில் சிந்தித்து வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.